தவறு. இந்த அசுரர்களுக்கு பாதுகாப்பு அளித்து நாம் மிகப்பெரிய அநியாயத்தை செய்துவிட்டோம். காவிய மாதா, நீங்கள் அசுரர்களுக்கு அல்ல, பாவத்திற்கு துணை புரிகிறீர்கள். இந்த துஷ்டர்களுக்கு அல்ல, அதர்மத்திற்கு ஆதரவு அளிக்கிறீர்கள். நாராயணரின் எச்சரிக்கையை கேளாமல் நாம் மிகப்பெரிய அநியாயத்தை செய்துவிட்டோம். அன்றும் நாராயணர் நியாயத்தை கடைபிடித்தார், இன்றும் இருக்கிறார். பழி வாங்கும் எண்ணத்தினால் நாம் எதையும் பார்க்காமல் தவறுக்கு மேல் தவறுகள் செய்தோம். அது மட்டுமல்ல, நாராயணரை நம்முடைய சத்ருவாக்கி விட்டோம். என்னுடைய மனைவியின் தலையை வெட்டி நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள். தண்டனையை அனுபவிக்க தயாராகி விடுங்கள். நான் கூறினேனே, நாராயணன் சூழ்ச்சிதாரன். தந்தையே, மனைவிக்கு வரும் சங்கடங்களை கேடயமாக தடுக்கிறார். இவரையே நான் மணந்து கொள்கிறேன். சரியாக சொன்னாய் தேவி. நாம் நாராயணருக்கு அநியாயம் செய்திருக்கிறோம். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நாராயணர் தன் லக்ஷ்மிக்கு நிச்சயம் நியாயம் வழங்குவார். அது மட்டுமல்ல, லக்ஷ்மியை காப்பாற்றுவதற்கு அவரே வருவார். நாராயணா, தங்களுடைய லக்ஷ்மியை காப்பாற்றுங்கள். தங்களுடைய லக்ஷ்மியை காப்பாற்றுங்கள். தங்களுடைய லக்ஷ்மியை காப்பாற்றுங்கள். இங்கு நீ எனக்கல்ல, உன் காலனுக்கு நீ சவால் விடுத்திருக்கிறாய். நான் பிருகு ரிஷி உங்களை வேண்டி இங்கே அழைக்கிறேன். எங்களை மன்னித்து விரைவில் தரிசனம் அளியுங்கள். இப்போதும் நேரம் உள்ளது. பிடிவாதத்தை விட்டுவிட்டு என்னையும் விட்டுவிடு. உன்னுடைய தவறை நீ திருத்திக்கொள். நமக்குள் இன்னும் விவாகம் நடக்கவில்லை. அதற்குள் அதிகாரம் செலுத்த ஆரம்பித்து விட்டாயே. விவாகம் இல்லை, அழிவுகள் நடக்கும். அழிவுகள் நடக்கும். அழிவுகள் நடக்கும். மன்னியுங்கள் நாராயணா, மன்னியுங்கள். நாங்கள் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் நாராயணா. நாங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை எங்கள் மகளுக்கு அழைத்து விடாதீர்கள் நாராயணா. எங்களால் எங்கள் மகள் பார்கவியை காப்பாற்ற இயலவில்லை. இப்போது நாராயணர் தன் லக்ஷ்மியை காக்க வேண்டும். என்ன வேண்டுமானாலும் செய். லக்ஷ்மியை நாராயணரிடமிருந்து அதிக தூரம் கொண்டு செல்ல இயலாது. அவசியம் அழைத்துச் செல்வேன். ஏனென்றால் உன்னை என் மனைவியாக்கிக் கொள்வதற்கு. தேவி லக்ஷ்மிக்கு என்னவாயிற்று? எவ்வளவு சிரிக்க வேண்டுமோ சிரித்துக்கொள். இன்னும் சிறிது நேரத்தில் நீயும் இருக்க மாட்டாய், உன்னுடைய சிரிப்பும் இருக்காது. அவன் எங்க இருக்கிறான்? அந்த துஷ்டன் அசுரன் எங்கள் மகளை சிறைப்பிடித்து சென்று விட்டான். அவன் இரணியாக்ஷ். அவளை விவாகம் செய்யதான் சிறைப்பிடித்தார். அவளுக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் எங்கள் மகளின் விவாகம் கொடூரமான அசுரனோடு நடக்க கூடாது. அத்துடன் அவன் மிகவும் கொடியவன். அவன் வஞ்சகன்.
அவனோடு நடக்க கூடாது. காப்பாற்றுங்கள் நாராயணா, என் மகளை அசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது தாயே. லக்ஷ்மிக்கு இரண்யாக்ஷுடன் விவாகம் நடக்கும். அது நிச்சயம் நடக்கும். அதோடு இந்த விவாகத்துடன் சேர்ந்து இந்த உலகம் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கை துணைவியான லட்சுமி நாராயணர் அனைவரையும் பிரிந்து விடுவார். சுக்ரா, நாராயணா, இங்கு என்ன நடக்கிறது? இந்த அநியாயத்தை தடுங்கள். பூமியை விட்டுவிடு சேஷனாகா. இன்று வரையில் யாரெல்லாம் இரண்யாக்ஷை தடுக்க முயற்சி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வெறும் ஏமாற்றம் தான் மிஞ்சி இருந்தது. கர்மா மற்றும் கடமையின் பாதையில் யாரெல்லாம் செல்கிறார்களோ அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது மூர்க்கா. நான் சேஷநாகன், இந்த பூமிக்கு எதையும் நேரவிட மாட்டேன். சேஷனாகா, நாராயணரே, உங்கள் சக்தியை நினைத்து அகங்காரம் கொண்டிருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது பாருங்கள், உங்களிடம் இருந்த அனைத்தையும் இரண்யாக்ஷ் பறித்து விட்டான். நாராயணரின் லக்ஷ்மி மற்றும் பூமி இரண்டும் எனக்கு சொந்தம். அதோடு நீங்கள், அதுவும் உங்களால் இங்கு நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். உங்களிடமிருந்து அனைத்தும் பறிபோய்விட்டது நாராயணரே. சுக்ரா, இன்றுதான் எங்களுக்கு அறிய வந்தது. நாராயணர் மீது இருந்த தவறான எண்ணமும் இவை அனைத்துமே உன்னுடைய தீய செயல்களால் தான் நடந்துள்ளது. நீ உன்னுடைய சுயநலத்திற்காக உன் தாய் தந்தையை மட்டுமல்ல, உன் தங்கையின் கண்ணியத்தோடு நீ விளையாடி இருக்கிறாய்.